கௌசி, நம்ம ரோட்ல தானே போறோம்? ஆமா. எனக்கு என்னமோ பூக்குழி மேல தீ மிதிச்சிட்டு போற மாதிரியே இருக்கு. ஐயோ ஆமாங்க. என்ன வெயில், என்ன வெயில்! 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும். ஏய் தம்பி, ஸ்கூல்ல லீவ் விட்டாச்சுடா. எப்படா ஊருக்கு போலாம்? அப்பா ஊருக்கு வேணாப்பா, போர் அடிக்குப்பா. இங்க டிவி இருக்கு, ஏசி இருக்கு, மொபைல் இருக்கு, ஜாலியா இருக்கும்பா. இங்கே இருந்துக்கிறோம்ப்பா. இருமா மேம், மேகனுக்கும் முகிலுக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன்ல எப்போ மேம் ஆரம்பிக்கிறீங்க? ஊருக்கு போகலாம்ப்பா. கிளம்புப்பா, ஊருக்கு போலாம். ஏன்பா? அம்மா டியூஷனுக்கு அனுப்புறாங்க, டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வாப்பா போலாம். அப்படியா? எனக்கு ஓடிடலாம். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். புல்லா தான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு புதுக்கோட்டையில் பயங்கர வெயில், 105 டிகிரி தாண்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீதியெல்லாம் ஒருத்தருமே எல்லாம் வெறிச்சோடி கிடந்துச்சு. பயங்கர பசியாக இருந்துச்சு. கௌசிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு வாங்க, சூப்பராக ஒரு ஐட்டம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தேன், மண்பானையில் கொண்டாந்து வச்சுது. ஆஹா, ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தா நேற்று ஊற்றி வச்ச பழைய சோறு இருந்துச்சு. ஓகே, வெயிலுக்கு சூப்பராக இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு பானையில் எடுத்துகிட்டு வந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு சட்னி, தயிர், சின்ன வெங்காயம் எல்லாம் கொண்டாந்துச்சு. இது எதுக்கடா கொண்டாருன்னு பார்க்கும்போது கம்மஞ்சோறு கொண்டாந்து வச்சுது. வாவ், சூப்பராக இருந்துச்சு. 2 கரண்டி கடலப்பருப்பு சட்னியோட ஊற்றி கம்மஞ்சோறு பிணைஞ்சு அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். கம்மஞ்சோறு ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு பழைய சோறு கொஞ்சம் போட்டு தயிரை உள்ள ஊற்றி உப்பு போட்டு சின்ன வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே, அதெல்லாம் சொல்ல முடியாது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, வெயிலுக்கு உடம்புக்கு நல்லது. இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நம்ம உடல் சுட்டை தணிக்கும். இன்னொரு முறை சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க இருக்கிறது பெங்களூர். முகிலுக்கு பர்த்டே கொண்டாடி முடிச்சோன்னே நானு, தங்கச்சி ராதா, சிவானி, மேகன், முகிலன், கௌசி எல்லாம் கிளம்பி பெங்களூர் வந்துட்டு இருக்கோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நானும் கௌசி தாத்தா பாட்டியா இருக்கோம். அதாவது எங்களுக்கு பேரம் பேத்தி பிறந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் பையனுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக நாங்கள் எல்லாம் வந்தோம். வரும்போதே பார்த்தோம், மெட்ரோ ட்ரெயினுக்காக பெங்களூரில் பல வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய மரங்களை வெட்டிட்டாங்க. அதனால தான் வந்து தண்ணி இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். வரும்போது நிறைய பில்டிங், பெரிய பெரிய பில்டிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் ஐடி பார்க்கு, பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பெங்களூர்னாவே தானே. நாங்கள் வந்து இந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா 15வது மாடி, 15 மாடி பில்டிங். அதில் நாங்கள் 7வது மாடியில் இருந்தோம். நானும் கௌசி இந்த மாதிரி பார்த்ததில்ல, அதனால் ஆடு வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். கௌசி ஆச்சரியமாக பார்த்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். 2 நாள் முடிச்சுட்டு புதுக்கோட்டை வந்துட போகிறோம். சொல்ல மறந்துட்டு, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய லாரி சைஸில் ஒரு கார் இருந்துச்சு. அதையும் ஃபோட்டோ எடுத்தோம். தெரியல, ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. பாத்து கவரி போயிடுச்சு. புளிக்கை ஆயிடுச்சோ. முகிலனுக்கு 4வது பிறந்தநாள் கொண்டாடணும். அதுக்காக வீட்லயே கேக் செஞ்சோம். அதுவும் பிளைன் கேக் செஞ்சிருக்கோம். ஆனா கிரீம் கேக் தான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வாருங்கள் வாசிக்கலாம். அன்பை வாசிக்கலாம், அறிவை வாசிக்கலாம், உலகை வாசிக்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வாசிக்கலாம். அன்பை விட்டு வாசிக்கலாம், குடும்பத்தை விட்டு வாசிக்கலாம், அறிவை தொலைத்து விட்டு வாசிக்கலாம், உன் சிந்தனையை தொலைத்து விட்டு வாசிக்கலாம். இதுக்கு ஆசையா பாரு.